அது வந்து ஆர்டர் வந்து நம்ம கையில் வந்து ரீச் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 2 பீஸ் சிக்கன் ப்ரூஸ்டர் வித் நகெட்ஸ் வந்து வாங்கியிருந்தோம். சிக்கன் நகெட்ஸ் அதை வாங்கிட்டு நம்ம படியில் ஏறி நம்ம ரூமுக்கு வந்து நம்ம வந்து ரீச் ஆயாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் ப்ரூஸ்டர் எடுத்து நம்ம வெளியில் வைப்போம். ஏன்னா ரொம்ப நாள் கழித்து நம்ம வந்து அல்பேக்கில் வாங்கி சாப்பிட்ணுமே சொல்லிட்டு நம்ம மனசு தோணிக்கிட்டே இருந்துச்சு. அந்த தோணுனதை வந்து நம்ம வந்து நிறைவேற்றணுமே சொல்லிட்டு நம்மளோட ஃபயர்ஸ் பாய் வந்து ஆர்டர் போட்டாப்பில். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரோஸ்டரு வந்திருக்கு. அதோட பார்த்தீங்கன்னா கார்லிக் பேஸ்ட் ஒன்று கொடுத்துருந்துருக்காங்க. அதோட பேர் எனக்கு என்னன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு வந்து ரெட் கலர் சாஸ் ஒன்று கொடுத்துருந்தாங்க. பன்னு இருந்துச்சு. நாங்கள் அதை மேலே பார்த்தீங்கன்னா 100 டேஸ்ன்னு வந்து போட்டுருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து 4 பீஸு உள்ள சிக்கன் பீஸு வந்து நாங்கள் வாங்கியிருந்தோம். வித் ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் அதோடு சேர்த்து ஒரு பன்னு ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதாவது சிக்கன் நகட்ஸ் ஒன்று இருந்துச்சு. இப்போ எல்லாத்தையும் எடுத்து நம்ம அப்படியே ஒரு லைட்டாக கொஞ்சம் வீடியோ எடுத்து நம்ம இன்ஸ்டாவில் போடுவோம், டிக்டாக்ல போடுவோம்னு சொல்லி நம்ம எடுத்து வச்சுருந்தோம். அது போடுறதுக்கு நேரம் கிடைக்கல. அது வந்து நம்ம இன்னைக்கு தான் நான் வந்து ஃப்ரீயாக இருந்தேன். அதனால் வந்து வீடியோ வந்து எடிட் பண்ணிட்டு இருக்கேன் நான். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 70 ரியால் இன்ட்டு 22 பார்த்தீங்கன்னா ஊர் காசு 1540 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். ஃபஸ்ட்டு ஃபயர்ஸ் பாயை விட்டு ட்ரை பண்ண சொன்னோம். சிக்கன் லெக் பீஸை எடுத்து ட்ரை பண்ணாப்புல வாவ் அருமையாக இருக்குன்ட்டாப்புல. அதுக்கப்புறம் வந்து கார்லிக் பேஸ்ட்டோட வந்து அது மாதிரி ரெட் கலர் சாஸ் இருந்துச்சு. அதையும் எடுத்து காட்டினாப்புல வீடியோவில் பாருங்கன்னு சொல்லிட்டு அதையும் எடுத்து நம்ம இது ஓப்பன் பண்ணி அது நான் சொன்னேன் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைட வச்சு நல்லா டேஸ்ட் பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு சொன்னேன். அதை வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸில் எடுத்து இப்போ வந்து டேஸ்ட் பண்ணுவாப்புல. இதுலேயும் வந்து வச்சாப்புல. அதுக்கப்புறம் கார்லிக் இதுலேயே வச்சாப்புல. டேஸ்ட்டு நல்லா மீயா இருக்குன்ட்டாப்புல. அற்புதமாக இருக்குன்ட்டாப்புல. அதுவே ப்ரோஸ்டரை சாப்பிட்டாப்புல. அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு அந்த ஸ்மெல்லும் சரி தான். உள்ள அப்படி என்னதான் போட்டிருக்காங்கன்னு தெரியல. உள்ள மசாலா ஃப்ளேவர் எல்லாமே வந்து நல்லா அற்புதமாக இருந்துச்சு. நான் எடுத்து அந்த கார்லிக் பேஸ்ட்டில் வந்து ஃபிங்கர் சிப்ஸை எடுத்து வாயில் வச்சோன்னே டேஸ்ட்டு நல்லா மீயாவாக நல்லா சூப்பராக இருந்துச்சு. ப்ரோஸ்டடு ஃபஸ்ட்டு லெக் பீஸை எடுத்து நம்ம இதில் கார்லிக் பேஸ்ட்டில் டிப் பண்ணி ஃபஸ்ட் பைட் கடிச்சோடனே நல்லா ஜூஸியாக இருந்துச்சு. உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பைஸியாக அந்த அல்பேக்கில் பொறுத்த அளவு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே தான் வந்து மசாலா இது பண்ணி மேலே வந்து நல்லா க்ரன்ச்சி டைப்பில் இருந்துச்சு. சாப்பிட்டதும் நல்லா அற்புதமாக இருந்துச்சு. நீங்களும் இது மாதிரி சாப்பிட்ருக்கீங்களா சொல்லிட்டு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நகட்ஸை எடுத்து சிக்கன் நகட்ஸை எடுத்து சாப்பிட்டோம். அதுவும் சரி தான். உள்ளே வந்து மசாலா ஃப்ளேவர் எல்லாமே வந்து கோட்டிங் எல்லாம் பக்காவாக வந்து கொடுத்துருந்தாங்க. மேலே பார்த்தீங்கன்னா நல்லா ஜூஸியாக இருந்துச்சு. நல்லா மொறுமொறுன்னு இருந்துச்சு. அதோட சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு லைட்டாக ஒரு வீடியோ மாதிரி உங்களுக்கு காட்டலாம்னு சொல்லிட்டு காட்டினேன் நான். அதுக்கப்புறம் ஃபுல்லாக அடித்து நவுத்தி எறிஞ்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருங்கன்னு நினைக்கிறேன். ஆஸ் ஏ பிரதராக நினச்சி இந்த வீடியோக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். எவ்வளோ சப்ஸ்கிரைப் பண்ண முடியுமோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க. ஆஸ் ஏ பிரதராக நினச்சி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி